பெரியவா என்கிட்ட சொன்னால், இவனோட மகன் கல்யாணம் ஆயிட்டு 2 பேரும் 2 இடத்துல இருக்காங்க ரொம்ப வருஷமா. மகன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம், மகன் டெல்லியில இருக்கார், மகள் காஞ்சிபுரத்துல இருக்கார். என்னவோ எல்லாம் பண்ணிட்டு சரியா இல்லை, இவர் 2 பேரும் ஒன்னா வாழ்ற மாதிரி, ஒரே இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்ப நான் சொன்னேன், பெரியவா அதை அவங்க ஜாதகம் பார்க்காம நான் எப்படி சொல்றது, உங்க ஜாதகம் கொண்டு வரட்டும், நான் பார்த்து சொல்றேன் அப்படி சொன்னேன். சரி சரி என்ன வேணும் அது சீக்கிரமா பண்ணி கொடு அப்படி சொன்னார். சிவசுப்பிரமணியம் ஒரு நாள் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தார், மகனோட மருமகளுடைய ஜாதகம். அப்ப நான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம், இது சேர வேண்டாம். இந்த பொண்ணுக்கு வைதவிய யோகம் இருக்கு, இவருக்கு ஆயுஸ் அதிகமாக தீர்க்காயுஸ் இருக்கிறதுனால தான் 2 இடத்துல இருக்காங்க. இவங்க எப்போ சேர்ந்து இருக்கிறதோ அப்போ உங்க பையனுக்கு உயிருக்கு ஆபத்து. ஏனென்றால் இதுல வைதவிய யோகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, அதனால வேண்டவே வேண்டாம், ஒண்ணு சேர வேண்டாம் அப்படி சொன்னேன். சுருக்கமா என்ன ஆச்சுன்னா, நான் சொல்லி ஒரு 40 45 நாள் ஆச்சு. அந்த மனுஷன் சிவசுப்பிரமணியத்தோட மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு.